வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல ஆல்ரெடி ஹீட் கண்டக்ஷன் சரியா. ஸோ அதில் வந்து 4 பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். அதோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த டிஆர்பி, டான்சர், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல வி வில் கண்டினியூ த அதர் ஸ்டேட் சரியா. ஸோ எக்ஸப்ட் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி தவிர மற்ற ஸ்டேட்ல கேட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ரிலேட்டட் டு இந்த ஹீட் கண்டக்ஷன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் சரியா. ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ அந்த ஆர்ஆர்பி ஜேஇ கொஸ்டின் சரியா. ஸோ 2 கொஸ்டின் மட்டும் பெண்டிங் இருந்தது சரியா. ஸோ அப் டு ஹியர் வி ஹவ் சால்வ். So the question, so copper wire of radius 0.65 mm is insulated with a sheathing thickness of 1.25 mm having a thermal conductivity. So K value வந்து கொடுத்திருக்காங்க. So the outside surface, so the K value is given 0.7 watt by meter Kelvin. So outside surface convective heat transfer கொடுத்தாச்சு. So H value is given 10 watt by meter square Kelvin. சரியா. So if the thickness of the insulation was increased சரியா. So already உள்ளது வந்து 1.25 இருக்கு. So இப்போ 15 mm இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நம்ம கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூ கேன் கால்குலேட் த ஸோ அஸ் யூஸ்வல் தான். ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். K by H ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ 0.7 by 10. ஸோ மேலே கீழே இப்போ 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 by 100 வந்துடும். ஸோ 0.07 மீட்டர். ஸோ இதான் வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ். ஸோ இது அப்படி எம்எம் மாற்றினீங்கன்னா அப்போ என்ன 70 mm மாறிடும் சரியா. ஸோ 70 mm. ஸோ இங்கே RC இஸ் கிரேட்டர் தேன் யுவர் ரேடியஸ் கிவன். இங்கே 0.65 தான் இருக்கு. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தேன் யுவர் ரேடியஸ் கேபிட்டல் R சரியா. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் தான். ஸோ இப்போ வந்து அவுட்டர் ரேடியஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரியா. ஸோ அவுட்டர் ரேடியஸ் வேணும்னா ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளோகான அவைலபிள் திக்னஸ் 1.25 இருக்கு. ஸோ ஒரு 15 mm இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் 16.25 தான் வரும் சரியா. ஸோ விச் இஸ் யுவர் கிரிட்டிக்கல் ரேடியஸ் தான் அதிகமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும்னா இட் வில் இன்க்ரீஸ் தான் சரியா. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த ஹீட் கேரிங் கெப்பாசிட்டி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஹீட் ஃப்ளோ த்ரூ த சாலிட்ஸ் ஒன்லி பை த கண்டக்ஷன் சரியா. ஸோ டைரக்ட் கொஸ்டின். Fourier's law of heat conduction gives the heat flow for, so Fourier's law வந்து it is applicable for a one dimensional cases only. In which of the following material is the heat energy propagation minimum due to the conduction heat transfer na. So thermal conductivity எது minimum இருக்கோ அதை எழுத வேண்டியதான். So air இருக்கு. So gases சரியா. So air is the least. Solid அதிகமா இருக்கும், liquid in between சரியா. So air தான் வந்து least-ஆ இருக்கும். So air is the answer. So இது அந்த RRB-ல ஒரு 2 கொஸ்டின் விட்டுருந்துச்சு. ஸோ அதையும் கவர் பண்ணியாச்சு. So let's start with the all state public service commissionல கேட்ட கொஸ்டின் பார்ப்போம். Transient heat conduction. So transient heat conduction என்னன்னு கேட்டிருக்காங்க. So it is the conduction when temperature varies with the time. So transient எதுக்குன்னு சொல்றோம்னா ஸோ உங்களோட டைம் வந்து இப்போ வேரி ஆகுது, வேரிஸ் வித் த டைம். ஸோ டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது சரியா. ஸோ கண்டக்ஷன் when the temperature வந்து வேரிஸ் ஆயிடும். ஸோ டைம் வரும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அதாவது டிரான்சியன்ட் கண்டிஷன் சொல்றோம். So the radius of the bare cable carrying electric current before providing the insulation. So insulation கொடுக்க முன்னாடி வந்து கண்டிப்பா வந்து கம்மியா தான் இருக்கும், less than. So insulation வந்து நீங்க கொடுக்கும்போது your heat transfer வந்து அதிகமா தான் இருக்கும் சரியா. So கண்டிப்பா வந்து முன்னாடி வந்து கம்மியா தான் இருக்கும், less than your critical radius. So thermal conductivity of copper with rise in the temperature. ஸோ இங்கே காப்பர் இருக்கு சரியா. ஸோ அப்போ அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஏருக்கு நான் வந்து தெர்மல் கண்டக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆகுது சொல்லியிருப்போம். ஸோ காப்பர் சாலிட்ல வந்து ஸோ இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பார்த்துருப்போம். ஸோ டிக்ரீஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நான் மெட்டல்ஸ் கண்டக்டர்ஸ் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஈக்குவலண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த காம்போசிட் வால் மேட் அப் ஆஃப் 2 layers சரியா. ஸோ இங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டி K1 அண்ட் K2 வச்சிருக்கோம். ஹேவிங் திக்னஸ் Δ1 Δ2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓவரால் வந்து இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்றது ஈக்குவலண்ட் ரைட். ஸோ அதான் இப்போ கீழே வந்து எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கு சரியா. ஸோ K1 அண்ட் K2. ஸோ யூ கேன் அசியூம் தேர் ஆர் 2 தெர்மல் கண்டக்டிவிட்டி K1 K2. ஸோ அதோட திக்னஸ் Δ1 Δ2. ஸோ இங்கே சீரீஸ் ஆயிருச்சுன்னா இவர் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R1 பிளஸ் R2.
ஸோ ஆருக்கு ஃபார்முலா தெரியும், திக்னஸ் டிவைடட் பை கே இன்ட்டு ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் திக்னஸ் டெல்டா ஒன் பை கே ஒன் ஏ, இங்கே டெல்டா டூ டிவைடட் பை கே டூ ஏ. ஸோ இங்கே வந்து ஓவரால் திக்னஸ் வந்து ரெண்டே ஆட் பண்ண வேண்டியதான். சரியா? ஸோ இதுக்கு மேலே நம்ம லாஸ்ட் வீடியோ ஆர்ஆர்பி கொஸ்டினில் பார்த்துருப்போம். அதில் என்ன கொடுத்துருந்துச்சுன்னா வந்து இதே மாதிரி கொஸ்டின் தான், பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா திக்னஸ் வந்து வேரியபிள் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பார்த்த கொஸ்டினில் திக்னஸும் சேமாக இருந்துச்சு, அதனால் திக்னஸை கேன்சல் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேருந்து ஈக்குவலண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து திக்னஸ் வந்து வேரியபிள், இங்கே ஒரு திக்னஸ் இங்கே ஒரு திக்னஸ் கொடுத்ததுனால ஸோ டிஃபரெண்ட் திக்னஸ் எடுக்கிறோம். ஸோ டெல்டா ஒன் பிளஸ் டெல்டா டூ. ஸோ கே ஈக்குவலண்ட் வந்துடுது. ஸோ ஏரியா கான்ஸ்டன்ட் தான், கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் கே ஒன் கே டூ வந்துடும். ஸோ டெல்டா ஒன் கே டூ பிளஸ் டெல்டா டூ இன்ட்டு கே ஒன் டிவைடட் பை கே ஒன் கே டூ. சரியா? ஸோ கே ஈக்குவலண்ட். ஸோ இதில் வந்து கே ஈக்குவலண்ட் மட்டும் வேணா ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் இன்னொரு சைடு. ஸோ கே ஒன் கே டூ இன்ட்டு டெல்டா ஒன் பிளஸ் டெல்டா டூ டிவைடட் பை டெல்டா ஒன் கே டூ பிளஸ் டெல்டா டூ கே ஒன். சரியா? இதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. Option C is the right answer. K1 K2 delta 1 plus delta 2 divided by K1 delta 2 plus K2 delta 1. So இங்க thermal conductivity என்ன இருக்கோ so அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்ல உள்ள thickness வரும். சரியா? so மாறி வரும், பார்த்துக்கணும். So next question. So a plastic sleeve of outer radius R0 1 mm covers a wire கொடுத்திருக்காங்க. So carrying the current. Thermal conductivity of the plastic வர கொடுத்திருக்கு. So H கொடுத்துட்டாங்க. So okay, heat transfer from the wire to the ambient. சரியா? ஸோ இங்கே அதே மாதிரி கொஸ்டின் தான். சரியா? ஸோ இங்கே வந்து அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கு. ஸோ 1 mm ஃபர்ஸ்ட் கிவன். சரியா? ஸோ வயர் ரேடியஸ் நீங்கள் கேபிட்டல் ஆர் வச்சிங்களா, ஸ்மால் ஆர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ 0.5 mm கேரிங் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வேல்யூ இஸ் கிவன் 0.15 வாட் பை மீட்டர் கெல்வின். ஸோ அதுக்கப்புறம் ஹெச் வேல்யூ இஸ் கிவன் 25 வாட் பை மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். சரியா? So due to the addition of the plastic cover, the heat transfer coefficient. So என்னதான் ஆகும்னு இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான். சரியா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ ப்ரீவியஸ் இதில் பார்த்துருந்தோம் அந்த ஆர்ஆர்பி கொஸ்டின் அதே மாதிரி தான். இங்கே கிரிட்டிக்கல் ரேடியஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து சிலிண்டர் தான். ஸோ கே பை ஹெச் அதே ஃபார்முலா தான். ஸோ 0.15 டிவைடட் பை 25. ஸோ இதை இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆயிரும்? ஸோ இதை 15 into 10 power minus 2 வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இங்கே 25. ஸோ 5 ஆல் அடிச்சுக்கோங்க. ஸோ இங்கே 3 வரும். ஸோ 0.6 ஆயிருதா? ஸோ 0.6 into 10 power minus 2. ஸோ 6 into 10 power minus 3 மாறிடும் இப்போ. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து 6 mm வருது. சரியா? ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் 6 mm. ஸோ அவுட்டர் ரேடியஸ் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கு நம்மளுக்கு? 1 mm கொடுத்துருக்கு. சரியா? ஸோ ஆர்சி கிரேட்டர் தேன் R0 தான் வருது. ஸோ கண்டிப்பாக கிரேட்டர் தேன் இருந்துச்சுன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் தான் ஆகும். சேம் அதே மாடல் கொஸ்டின் தான். சரியா? So Rajasthan Public Service la ketta question. Heat transfer will increase. So next, heat flows one body to another body when they have so different temperature இருக்கும். சரியா? So heat flows வந்து ரெண்டுமே different temperature இருக்கும்போது heat flow வந்து நடக்கும். So அடுத்து thermal diffusivity இது கொடுத்திருக்காங்க. சரியா? So alpha. So alpha தெரியும் K divided by rho into Cp. சரியா? So unit வந்து meter square by second கரெக்ட் தான். So relationship between இதுவும் கரெக்ட் தான். ஸோ டிபெண்ட் அப்பான் த டெம்பரேச்சர் கண்டிப்பாக வந்து மாறும். சரியா? ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இது ஒரு 4 எக்ஸாம் டிஃப்ரெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்கு இதே கொஸ்டின் பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ த்ரூ எ ஹாலோ ஸ்பியர் ஆஃப் த இன்னர் ரேடியஸ். சரியா? ஸோ ஹாலோ ஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோ ஸ்பியர் ஸோ இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்கு ஆர்ஐ ஆர் R1. ஸோ ஏதாவது ஒன்று வச்சுங்க. ரைட். ஸோ ஆர்ஐ இப்போ எடுத்துட்டோம்னா 0.25 mm. அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கு 0.35 mm. சாரி மீட்டர், நாட் mm. ஸோ மீட்டர். மெயின்டைன் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வேல்யூ கொடுத்தாச்சு 5 மீட்டர் பை கெல்வின், சாரி வாட் பை மீட்டர் கெல்வின். டெம்பரேச்சர் T1 T2 கொடுத்துட்டாங்க. ஸோ 400. ஸோ T2 வந்து 300 கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டில் இருக்கு. ஸோ கியூ வேல்யூ தான் கேட்டிருக்கு. சரியா? ஹாலோ ஸ்பியர் கொடுத்துருக்கு. ஸோ ஹியர் கிவன் இஸ் ஹாலோ ஸ்பியர். ஸோ ஹாலோ ஸ்பியருக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். கியூ ஈக்குவல் டு ஸோ 4 பை R1 R2 படிச்சிருப்போம். ஸோ இங்கே என்ன ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸும் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். சரியா? ஸோ கே இன்ட்டு T1 மைனஸ் T2 டிவைடட் பை R0 minus R. So the same formula here we are going to use. So simplify பண்ணோம்னா we are getting the answer. அவ்வளவுதான்.
ஸோ 4 into 22/7. ஸோ இன்னர் ரேடியஸ் எவ்வளோ இருந்துச்சு 0.25 மீட்டர், அவுட்டர் ரேடியஸ் எவ்வளவு 0.35 மீட்டர் கொடுத்துருந்துச்சு. ஸோ கே வேல்யூ 5. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 400 300, ஸோ 100 மாறிடும். ஸோ டிவைடட் பை, ஸோ இங்கே ரெண்டு ரேடியஸ் உள்ளது 0.10 மாறிடும். சரியா? ஸோ இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்? ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ 0.5. சரியா? ஸோ 0.5 மாறிடுது. ஸோ இது வந்து 88 மாறிடுமா? ஸோ 88 into 0.25 into, ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25. ஸோ 2.5 தான். ஸோ 2.5 into, ஸோ ஹியர் 100 இருக்கு. ஸோ இங்கே 0.1 into 10⁻⁻1 அது மேலே போயிருச்சுன்னா, சாரி 1 into 10⁻⁻1 அழிக்கலாம், மேலே போயிருச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1000. சரியா? ஸோ இதே வந்து எப்படி வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்? ஸோ 25 ஸ்கொயர் நம்பர் 3 625. சரியா? ஸோ 625 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா இங்கே வந்து எல்லா ஜீரோஸும் அப்போ கேன்சல் ஆயிடும். சரியா? ஸோ 625 into 88 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். கரெக்டா? 88 into 625 அதான் ஆன்சரு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? ஸோ 40. ஸோ இங்கே என்ன 5000. சரியா? ஸோ 11 into 5000 தான். ஸோ 11ஆல் மல்டிப்ளைனா 55 வந்துடும். அவ்வளோதான். 5500 வாட்ஸ். 5500 5495 இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி சார் டக்குன்னு வந்து சால்வ் பண்ணதா கேன்சல் பண்ண மாதிரி இருந்தால் கேன்சல் பண்ணிருங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரைஸ்டு இந்த சாலிட் ஸ்பியர் வித் த இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஸ்பியருக்கு தெரியும் நம்மளுக்கு Tmax minus T0 அதான் எழுதியிருப்போம். சரியா? ஆர் TW, Tmax minus TW வந்து Q R²/6K இதான் எழுதிருந்தோம் ஸ்பியருக்கு. சரியா? 246K போட்டிருப்போம். சரியா? ஸோ இங்கே 2K வந்துச்சுன்னா வால், 4K வந்துச்சுன்னா சிலிண்டர். இங்கே ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, ஸ்பியருக்கு வந்து 6K. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் decide to increase the heat dissipation rate from a surface of an electronic device with a spherical shape. ஸோ இங்கே வந்து ஸ்பியர் கொடுத்தாச்சு. சரியா? ஸ்பெரிக்கல் ஷேப் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 5 mm ரேடியஸ். ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 10 watt/meter² Kelvin. ஸோ கே வேல்யூ ஆல்சோ given 0.04 watt/meter Kelvin. ஸோ ஃபார் மேக்ஸிமம் ஹீட் ஃப்ளோ த டயாமீட்டர் ஆஃப் த ஷீட். சரியா? ஸோ டயாமீட்டர் ஆஃப் த ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அஸ் யூஸ்வல் கிரிட்டிக்கல் ரேடியஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்பியர்னு இருக்கிறதுனால ஸோ ஃபார்முலா வந்து 2K/h. சரியா? ஸோ இங்கே 2 into 0.04 divided by h வந்து 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.08. ஸோ இங்கே வந்து இன்னொரு டிஜிட் புள்ளி வச்சோம்னா 0.008 மீட்டர் ஆயிருமா? ஸோ 0.008 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் 80 mm. சரியா? ஸோ இதான் வந்து ரேடியஸ். பட் நீங்கள் கொஸ்டின் என்ன டயாமீட்டர் ஆஃப் த ஷீட் கேட்டிருக்கு. ஸோ டயாமீட்டர் வேணா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க, RC போட்டிங்கன்னா கிடைக்கும். 16 mm இஸ் த ஆன்சர். 16 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ இது 3 எக்ஸாமில் வேற ஒரு எக்ஸாமினேஷன் 2016 ஒரே இயரில் கேட்டிருக்கு. அது சரியா? 16 mm இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் த டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினாக இருக்கு. அட் a certain instant time in a slab during a process is given by T. ஸோ T வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2x² plus x plus 5. ஸோ எக்ஸுங்கிறது சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ Tங்கிறது கெல்வின். ஸோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி ஆல்ஃபா வேல்யூ இஸ் கிவன் 0.0002 cm²/second. ஸோ இங்கே என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் dt கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது நம்ம இந்த டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். சரியா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்போம் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். ஸோ 1 டைமென்ஷனல் அதே ஃபார்முலா என்னன்னா இங்கே டெல்டா T² ஈக்குவல் டு 1/α into dt டிவைடட் பை இங்கே டி டவு போட்டிருப்போம். ஸோ இங்கே டிடி தான். சரியா? ஸோ இதை வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் எழுதியிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஹியர் வி ஆர் கோயிங் டு சால்வ். ஸோ இங்கே வந்து 1 டைமென்ஷனால ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ் மட்டும் கொடுத்ததுனால வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மட்டும் எடுக்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே வந்து டோ² டி டிவைடட் பை டோ x² மாறிடும் விச் இஸ் ஈக்குவல் டு 1/α into dt by dt. சரியா?
ஸோ இதை 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் ஸோ டோ டி பை டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோம்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எடுத்தீங்கன்னா 4x மாறுமா ஸோ 4x plus 1 ரைட் ஸோ 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா 4 வந்துடும் ஸோ இங்கே 4 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸோ ஆல்ஃபா வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஸோ 0.0002 0002 into dt by dt. So இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க ஸோ 0.0008 is the answer 0.0008 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் 0.0008 அதான் dt by dt தான் கேட்டிருக்காங்க சரி அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ கிளாஸ் விண்டோ சரியா ஸோ 3 மீட்டர் ஹைட்டு கொடுத்துருக்கு ரைட் 3 மீட்டர் ஸோ வித் வந்து கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் ஸோ இங்கே திக்னஸ் கொடுத்தாச்சு ஸோ dx எடுத்துக்கோங்க ஸோ 0.3 மீட்டர் இஸ் அ திக்னஸ் ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி k value is given 0.9 watt by meter Kelvin having a inner and outer surface temperature right so inner temperature Ti 16 degrees Celsius T0 2 degrees Celsius so rate of heat loss first இது வந்து heat loss கேட்டிருக்கு so second thermal resistance R உம் கேட்டிருக்காங்க சரியா so rate of heat loss and thermal resistance ரெண்டுமே கேட்டிருக்கு so ரெண்டுமே சால்வ் பண்ண போறோம் so Q ஃபார்முலா தான் Ka into dt by dx so டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் எல்லா வழியுமே இருக்கு so ஏரியா வேணும்னா இந்த height into width ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் so 3 into 5 so dt change in temperature 14 ஆயிரும் divided by 0.3 சரியா so 3 times வருமா so 3 times so இங்க என்ன ஆயிரும் 9 into 70 so 9 give 70 630 watt so 630 watt is the answer பட் ரெண்டு ஆப்ஷன்ல வருது சரியா ஸோ கண்டிப்பா அடுத்தது ஆர் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆருக்கு வந்து ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் சரியா இங்கே dx by ka அது l by kன்னு படிச்சிருப்போம் சரியா நீங்க திக்னஸ்க்கு என்ன ரொட்டேஷன் வச்சிருக்கீங்க அதை யூஸ் பண்ணுங்க l by ka or dx by ka சரியா ஸோ dx வேல்யூ 0.3 k வேல்யூ 0.9 ஸோ ஏரியா வந்து 3 into 5 போட்டுருக்கோம் சரியா ஸோ இங்கே 1 இங்கே 3 டைம்ஸ் வந்தது ஸோ 1 by 45 ஸோ 1 by 45 னா 0.10 வரும் ஸோ இன்னொரு 0 சேர்த்தீங்கன்னா 2 times 90 ஸோ 0.02 வர்றது ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு ஆப்ஷன் சி அதான் ரைட் ஆன்சர் இல்லையா ஸோ பேசிக் கொஸ்டின் தான் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஹீட் ஃப்ளோஸ் through a composite wall as shown in figure the depth of the slab was given 1 meter ஸோ the values k தனித்தனியாக கொடுத்துருக்கு ஓகே ஓவரால் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க சரியா ஸோ ஆர் வேல்யூ வந்து ஓவரால் கண்டுபிடிக்கணும் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இப்போ நம்ம ஆர் ஸோ ஆர் ஃபார்முலா இப்போ தான் பார்த்துருந்தோம் சரியா ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஃபார்முலா வேணும்னா இங்கே dx by ka சரியா ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ நான் இதை வந்து 1 ஸோ இதை 2 3ன்னு வச்சுக்கிறேன் சரியா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து R1 வேணும் ஸோ dx எவ்வளோ இருக்கு 0.5 டிவைடட் பை k 0.02 சரியா ஸோ இங்கே இப்போ ஏரியா வந்து வேணும் சரியா ஸோ ஏரியா வந்து வேணும்னா இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஸோ ஓவரால் டெப்த் தெரியும் 1 மீட்டர் தெரியும் சரியா ஸோ இங்கோட வித் வந்து அவங்க கொடுக்கல சரியா ஸோ வித் வந்து 1 மீட்டர் we are taking as 1 மீட்டர் ஸோ இங்கே டெப்த் 1 மீட்டர் தான் இருக்கு ஸோ 1 into 1 அது போட்டீங்கன்னா கிடைச்சிடும் ரைட் ஸோ 0.5 டிவைட் பை 0.02 ஸோ இதை சிம்பிளை பண்ணணும் ஸோ என்ன ஆயிரம் இப்போ நீங்கள் 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50 ஸோ இங்கே 100 மல்டிப்ளை பண்ணா 2 ஸோ 25 ஸோ 25 ஸோ இதுக்கு யூனிட் என்ன வரும் கெல்வின் பை வாட் சரியா ஸோ அடுத்து R2 கண்டுபிடிங்க சரியா அதே மாதிரி சேம் ஸோ R2க்கு வந்து இங்கே திக்னஸ் எவ்வளோ இருக்கு 0.25 இருக்கு டிவைடட் பை R2ஓட k வேல்யூ K2 வந்து 0.10 ஸோ இங்கே ஏரியா கண்டுபிடிக்கும் போது இங்கே டெப்த் இப்போ எவ்வளவு 2க்கு வந்து 0.5 இருக்கு சரியா ஸோ வித் வந்து 1 தான் ஸோ 1 ஸோ 0.25 இன்ட்டு அது நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணீங்கனாலும் ஓகே தான் ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 0.5 சரியா ஸோ 5 by 1 தான் வரும் 5 இது ஸோ 5 k by வாட் ஸோ இதே மாதிரி R3 சேம் சிமிலராக வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ R3க்கு வந்து ஸோ 0.25 தான் ரைட் ஸோ இங்கே k வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 0.04 இருக்கு சரியா ஸோ 0.04
ஸோ ஏரியா வந்து அதே தான் 0.5 into 1. ஸோ சேம் இதே தான். ஸோ 0.5. ஸோ இங்கே மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் 50/4 வருது. ஸோ 50/4னா ஸோ 12.5 வரும். சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கு நம்மளுக்குன்னா ஓவரால் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ நம்ம சர்க்கியூட்டில் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி வரைவோம்? ஸோ இந்த மாதிரி வருமா? ஸோ 2 பேரலல் சர்க்கியூட் வருது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரலல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ யூ கேன் ஆட் வித் திஸ் ஒன். ஸோ இது வந்து R1, R2, R3. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் கால்குலேட் த பேரலல். சரியா? ஸோ இதுக்கு வந்து பேரலில் வந்து கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ 1/R ஈக்குவலண்ட். சரியா? ஸோ 1/R2 plus 1/R3. ஸோ 1/R2 வேல்யூ 5, R3 வேல்யூ 1/12.5. ஸோ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸோ 125 into 5 தெரியும் நம்மளுக்கு 625 வரும். ஸோ இங்கே 62.5. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 17.5 வந்துடும். சரியா? ஸோ இது அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா R ஈக்குவலண்ட். இதான் பேரலல் வந்து இப்போ மாற்றிருக்கோம் நம்ம. சரியா? ஸோ ரெசிப்ரோக்கல்னா ஸோ 625/175. ஸோ இதை நீங்கள் 5ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 5. ஓகே. ஸோ 3 5 இங்கே 25 வரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் கேன்சல் பண்ணோம்னா சரி 125. ஸோ ஒன்ஸ் அகெயின் கேன்சல் பண்ணால் 25 வரும். ஸோ இங்கே 7. ஸோ 25/7 வருது. ஸோ 25/7ங்கிறது 3.4 or 5. ஸோ 3.5 வரும். ரைட். இப்போ பேரலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சீரீஸாக மாற்றினா 3.5. ஸோ ஆல்ரெடி ஒரு R1 இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர். சரியா? ஸோ ஓவரால் வேணும்னா R1 பிளஸ் இந்த பேரலில் உள்ளதை மாற்றினதை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி வந்து R1 நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஆன்சர் 25 வந்துருக்கு. சரியா? ஸோ 25 plus 3.5. ஸோ ஆன்சர் வந்து 28.5. ஸோ 28.5 இஸ் த ஆன்சர். 28.6 இருக்கு. ஆப்ஷன் பி அதான் ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக இப்போ சால்வ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதுக்கு ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த பேரில் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தா தான் வந்து இங்கே 3.5. ஏன்னா 25 விட அதிகமாக தான் வரும் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட்டும் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எலிமினேட் பண்ண முடியுது. ஸோ இந்த 3 சாய்ஸில் எது வேணாலும் வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் ஆகும். ஸோ சிம்பிள் லாஜிக் தான். இது தெரிஞ்சாலும் இந்த சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் the radial heat transfer rate through the hollow cylinder decreases as the radio of outer radius to inner radius கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த இது தெரியும். ஸோ ரிலேஷன் வந்து சிலிண்டர் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஹாலோ சிலிண்டர். ஸோ Q ஃபார்முலா தெரியும். ஸோ 2πKL. ஸோ T1 minus T2 divided by ln of R2/R1. ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ln of R2/R1. சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ Q வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ என்ன செய்யணும்? இவர் ln/R2/R1 வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து டிக்ரீஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ஹாலோ சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ லாகர்தமிக் மீன் ஏரியா. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஹியர் வி ஆர் கோயிங் டு கால்குலேட். ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம். ஹாலோ சிலிண்டர் R ஈக்குவல் டு ln of R2/R1 டிவைடட் பை 2πKL. சரியா? ஸோ இதான் வந்து நம்ம எழுதியிருப்போம். R0 மைனஸ் R இது வந்து ஸ்பியருக்குள்ளது. சரியா? ஸோ ஸ்பியருக்குள்ள தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது. ஸோ இதான் வந்து நம்ம சிலிண்டருக்குள்ளது. ஸோ த சேம் நம்ம இதில் எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த AM லாகர்தமிக் மீன் ஏரியா ஃபார்முலா எழுதியிருப்போம். அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா டிவைடட் பை ln of A0/AI. ஸோ இதே வந்து நம்ம ரேடியஸ் வச்சு எழுதியிருப்போம். M வச்சு எழுதுறீங்கன்னா R0 மைனஸ் RI டிவைடட் பை ln of R2/R0/RI. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து ஸோ they have arrived. ஸோ இதுக்கு வந்து என்ன எழுதிக்கலாம்னா R0 மைனஸ் RI டிவைடட் பை K into AM. சரியா? ஸோ இதே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து அடிஷனல் நோட்ஸாக கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ டைரெக்டாக வந்து கேட்டாங்கன்னா R0 மைனஸ் RI இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா மீன் எஃபெக்டிவ் ஏரியா கேட்டுருந்துச்சுன்னா K into AM அதான் ஃபார்முலா சிலிண்டருக்கு. சரியா? ஸ்பியருக்கு வந்து இது டேரெக்டாக தெரியும். இது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ தெர்மல் டிஃபிசிவிட்டி ஃபார் சாலிட்ஸ் ஆர் ஜென்ரலி. ஸோ தெர்மல் டிஃபிசிவிட்டி சாலிட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே தான் கண்டக்டிவிட்டிக்கு வந்து ஸோ டைரக்ட்லி வந்து டிஃபிசிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு K தான்.
ஸோ கே வந்து சாலிடுக்கும் அது அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் லிக்யூடுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் கேஸுக்கு இருக்கும். ஸோ அப்போ அதே தான் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அதே தான், சாலிடு ஃபர்ஸ்ட், லிக்யூடு செகண்டு, கேஸ் வந்து தேர்டு வரும். ஸோ சாலிட்ஸ் ஆர் ஜென்ரலி மோர் தென், அப்போ லிக்யூட்ஸ் கேஸஸோட அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் சி கிரேட்டர் தேன் லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ நெக்ஸ்ட் த ரேஷியோ ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த டூ வால்ஸ். ஸோ திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ திக்னஸ் இஸ் கிவன். ஸோ dx1 dx2 வச்சுக்கிறேன் 1:2. ஸோ அடுத்து வந்து இப்போ k1:k2 கொடுத்துருக்கு 3:1. ஸோ இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் சேம் கொடுத்துட்டாங்க. ஸோ dt வந்து சேம் தான் சரியா, dt1 = dt2 சரியா. ஸோ ஏரியா வந்து யூ கேன் அசியூம் த சேம், அதே தான் சரியா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஹீட் ஃப்ளோஸ் தான் கேட்டிருக்கு. ஸோ q1/q2 சரியா. ஸோ q1 ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், k1. ஸோ ஏரியா வந்து கான்ஸ்டன்ட், ஸோ ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ dt/dx1 ஸோ டிவைடட் பை ஸோ k2 into a2. ஸோ இங்கே dt/dx2. ஸோ dt கேன்சல், ஏரியா கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது வந்து ஸோ இப்போ என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் k1 வேல்யூ 3 டிவைடட் பை dx1 வேல்யூ 1 சரியா. ஸோ இது அப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கலாக போடுவோம். ஸோ dx2 வேல்யூ இப்போ எவ்வளோ வரும், 2ன்னு வரும் சரியா. ஸோ டிவைடட் பை ஸோ இங்கே வந்து 1. ஸோ என்ன ஆயிருது, 6/1 வரும். ஆன்சர் டி இஸ் த ஆன்சர். 6:1 இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எம்எல் டி தீட்டா சிஸ்டம் டைமென்ஷன் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். ml t⁻³ தீட்டா பவர் -1, ml t⁻³ தீட்டா பவர் -1 தான் சரியா. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து டூ பிளேன் ஸ்லாப் ஆஃப் ஈக்குவல் ஏரியா பட் வித் த தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ k1 k2 டிஃபரெண்டாக வந்து இருக்கிறத கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ தெர்மல் ஸ்லாப் இந்த மாதிரி இருக்கு சரியா. ஸோ இது வந்து k இருந்துச்சுன்னா இதோட 2 டைம்ஸ் இருக்கும் 2k. ஸோ இங்கே உள்ள டெம்பரேச்சர் T1, ஸோ இங்கே உள்ள வந்து T2 இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஜங்ஷன் டெம்பரேச்சர், ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ளது சரியா. ஸோ T1 + T2/2 சரியா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா திக்னஸஸ் should be in the ratio. ஸோ திக்னஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ dx1 = dx2 கேட்டிருக்கும் சரியா. ஸோ dx ஃபார்முலா தெரியும். ஸோ யூ கேன் யூஸ் டைரக்ட்லி. ஸோ q ஃபார்முலால இருந்து எழுத வேண்டியதான், q = ka × dt/dx. ஸோ இதில் dx1 வேணும்னா ஸோ அதுக்கப்புறம் மாதிரி மாற்றி எழுத வேண்டியதான். ஸோ k × a டிவைடட் பை q கரெக்டா. ஸோ இங்கே dt, ஸோ dtனா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து எடுத்தீங்கன்னா என்ன வரும், T1 - T1 + T2/2ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா ka/q இன்ட்டு ஸோ இது T1 சரியா. சார் T1 கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா இங்கே 2 இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 2T1- சரியா. ஸோ T1 - ஆயிரும் 2. ஸோ சிம்பிளை பண்ணோம்னா ka/q இன்ட்டு T1 - T2/2. ஸோ இதான் வந்து dx1. ஸோ dx2 எடுக்கும்போது ஸோ இங்கே k வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2k போடணும். ஸோ 2k/q. ஸோ இங்கே டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகும், T1 + T2/2 இருக்கும் -T2 சரியா. ஸோ இதே வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், 2ka/q. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா T1 + T2 -2T2 வரும். ஸோ -T2 ஆயிரும் டிவைடட் பை 2 சரியா. ஸோ இது வந்து dx2. ஸோ dx1 வந்து dx2. ஸோ 1:2 இருக்கும் ஆன்சர் சரியா. 2 டைம்ஸ் இருக்கு, dx2 தான் அதிகமாக வருது சரியா. ஸோ செகண்ட் இது 1:2 ஆப்ஷன் ஏ சரியா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். So next question. So choose the correct order for the metals for increasing the conductivity. So conductivity வந்து எது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம அந்த டேபிளே படிச்சிருந்தோம் சரியா. ஸோ வந்து எழுதி வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ இருக்கிறதே வந்து அதிகமாக டைமண்டு 2000 வரைக்கும் இருக்கும் சரியா. சார் ஃப்ரீ ஆன் 12 கேஸாக இருக்கிறது லோயஸ்ட் 0.008 வந்தது. ஸோ இங்கே வந்து பட் இப்போ ஏஜி சில்வர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சில்வருக்கு வந்து ஏஜி இஸ் த சில்வர் 405. ஸோ காப்பருக்கு நம்மளுக்கு தெரியும்
385 படிச்சிருந்தோம். ஸோ அலுமினியம் 200 அரௌண்ட் இருந்துச்சு. ஸோ Fe அயனுக்கு வந்து 80 இருந்துச்சு. சரியா? ஸோ இப்போ என்னன்னா இன்க்ரீசிங் கண்டக்டிவிட்டி. ஸோ Fe ஃபர்ஸ்ட், அடுத்து Al, அடுத்து A. ஆப்ஷன் பி. சரியா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் காம்போசைட் வால் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இட்ஸ் 1 மீட்டர் ஸ்கொயர். 3 layers ஆஃப் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஒரு திக்னஸ் ரெண்டு திக்னஸ் தான் இருக்கு. 0.3, 0.2 தான் இருக்கு. ஸோ இன்னொன்று 0.1. சரியா? அண்ட் ஹேஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ 3 layers. சரியா? ஸோ இங்கே K1 ஃபர்ஸ்ட், K2, K3. ஸோ K1 வேல்யூ வந்து 0.6. ஸோ 0.6 கொடுத்துருக்கு. இங்கே 0.4, 0.1. ஸோ திக்னஸ் 0.3, 0.2, 0.1. ஸோ டெம்பரேச்சர், ஸோ ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் தான். சரியா? ஸோ டெம்பரேச்சர் வந்து 1840 ஃபர்ஸ்ட் இது. ஸோ லாஸ்ட் வந்து 340 டிகிரி செல்சியஸ். சரியா? ஸோ இங்கே ஹீட் டிரான்ஸ்ஃபர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ யூஸ் த ஃபார்முலா T1 minus T2 divided by L1 by K1A பார்த்துருப்போம். ஆர் L2 by K2A ஆர் dx2. ஸோ இதனால் வச்சுக்கோங்க. சரி, L3 by K3A. ஜஸ்ட் யூஸ் த ஃபார்முலா. ஸோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1500 மாறிடும். சரியா? இதை மட்டும் தனியாக ஃபஸ்ட் ஆரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஆர் வேல்யூ வேணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் L1, ஸோ திக்னஸ் வந்து 0.3, K1 வந்து 0.6. ஸோ ஏரியா வந்து 1 தான். ரைட். ப்ளஸ் L2 0.2 இருக்கு. இங்கே 0.4 into 1. ஸோ அதே மாதிரி இங்கே 0.1, Kயும் 0.1 தான் இருக்கு. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1, 2. ஸோ இங்கேயும் 1, 2. ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1. ஸோ 2 ஆறாக வச்சுன்னா 1, 1 + 1 2. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2 வருது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1500/2 Q ஈக்குவல் டு 750 மாறிடும். சரியா? ஸோ 750 வாட் இஸ் த ரைட் ஆன்சர். 750. ஓகே, கிலோவாட்ல இருக்கு. சரியா? 0.75 இஸ் த ரைட் ஆன்சர், கிலோவாட். சரியா? ஸோ இதான் வந்து ஆல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி தான் சிமிலர் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தான் மற்ற கொஸ்டின் இருக்கு. சரியா? ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்து என்னென்ன வருதுன்னு சொல்லுங்க. சரி, தெர் வந்து ஒரு 6 கொஸ்டின் வரைக்கும் இருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்சுலேட்டட் வித் தெர்மல் கண்டக்டிவிட்டி K கொடுத்துருக்கு. ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே ஹெச் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. கிரிட்டிக்கல் டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் RC கண்டுபிடிச்சிட்டு அதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயாமீட்டர் தான் கிரிட்டிக்கல் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? ஸோ திக்னஸ் dx கொடுத்துட்டாங்க, K வேல்யூ கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இங்கே DT வேல்யூ, டெம்பரேச்சர் DT வேல்யூ வந்து 150 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே Q/A கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ Q/A கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின். சாரி, திக்னஸ் ஆஃப் த இன்சுலேஷன் கேட்டிருக்கு. சரியா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் RC கண்டுபிடிங்க. சரியா? ஸோ RC மைனஸ் அந்த ரேடியஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும் திக்னஸ். அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் இதே தான். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருந்தாலும் அதே தான். இங்கேயும் வந்து அதே தான். இங்கே வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸ் கால்குலேட் பண்ணி ரேடியஸோட கம்பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வருதுன்னு பாருங்க. ஆடிங் இன்சுலேஷன் ஐ திங்க் வில் ரெடியூஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்க வேண்டியதான். ஸோ இன்சுலேஷன் கிரேட்டர் தான் வந்துச்சுன்னா, RC கிரேட்டர் தான் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி லெஸ் தேன் வந்துச்சுன்னா ரெடியூஸ் ஆயிடும். அவ்வளோதான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ 30 mm அவுட் சைட் டயாமீட்டர். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கு. இங்கே மறுபடியும் அதே தான். கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஃபார்முலா தான். RC யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. R வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ dx/K ஆர் L/K ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த 6 கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வி வில் வெரிஃபை த ஆன்சர். ஸோ 6 கொஸ்டின் இருக்கு. சரியா? ஸோ இந்த 6 கொஸ்டினையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். We will meet in the next video. Don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.